பள்ளிகளில் மாணவர்களின் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறு பொட்டு வைக்க தடை விதிக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குழு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. நல்லதானே சொல்லிக்காரு, இதை வரவேறுங்க. ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. சார் எது சார் ஜாதி அடையாளம்? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா செங்கோடா கயம்பு புடிங்கடா கையா. கேக்குறா கைய பிடிக்கிறீங்க. கழுது பேர் கௌசிக். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 134வது வார்டு பாரதிய ஜனதா கவுன்சிலர் உமா முன்னாள் நீதிபதி சந்துருவின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் உள்ள இருந்து புகையா வருது. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னா ஹிஜாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? அது தவறு. ஹிஜாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன். நம்மோட கேள்வி ஹெச் ராஜா சாருக்கு, ஹிஜாப் அணிந்து வருவதால் டிஸ்கிரிமினேஷன் ஏற்றத்தாழ்வு ஏதாவது இருக்குதா? நான் ஹிஜாப் அணிந்தவள், ஒரு பொண்ணு ஹிஜாப் அணிந்தவள் அப்படிங்கறதுனால நான் உயர்வானவள், நீ எல்லாம் ஹிஜாப் அணியல, நீ எல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படிதான் சொல்றாளா? ஆனா கையில சாதிய ரீதியிலான கயிறுகள் கட்டப்படுவதால் சாதியா பசங்க அணிதிரள்றான். இந்த சாதி உயர்ந்த சாதி, இந்த சாதி தாழ்ந்த சாதி, நான் தான் பெருசு நீ தான் பெருசு சண்டை போடுறான், அடிப்படி வருது, வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவுறான். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அம்பேத்கர். இந்து மதத்துல சாதிய வன்முறை நடக்குது அப்படிங்கறதுனாலதானே நீதியரசர் பேர்ல ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு மட்டும் நீதியரசர் சந்திரனுடைய அறிக்கையை படிச்சுட்டு இந்த மாதிரி பதட்டமாகறதுக்கு காரணம் என்ன? எரியுதுங்களாக்கும் மலா இந்து மதத்திற்கு ஆபத்து, ஒரு தலைபட்சமா இருக்கு, இந்து மதத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்றதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வர்ணாசிரமத்தை ஏற்றத்தாழ்வை பாதுகாக்கணும். அதுக்கு எந்த விதத்திலையும் பங்கம் வந்துடவே கூடாது. இப்போ நீங்க எப்பெல்லாம் வர்ணாசிரமத்துக்கு ஆப்பு வருதோ, எப்பெல்லாம் சனாதனத்துக்கு ஆப்பு வருதோ, ஐயோ இந்து மதத்துக்கு ஆபத்து, ஐயோ இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு இந்த மாதிரி கூட்டம்லாம் ஒப்பாரி. இவங்க எப்பவுமே இந்து மதம் அப்படின்னு பின்னாடி அந்த பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க கூடிய ஒரு கோழைகள். அவங்களோட இன்னொரு கருதலுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இந்த ஜாதி ரீதியான அடியாள் வேலையை செய்யக்கூடியவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி தான் இவங்க தங்களுடைய கலவரங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. எந்த பூனல் மாமா முன்னாடி நான் ஜாதியை பாதுகாக்க போறேன், சனாதனத்தை பாதுகாக்க போறேன், இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு யார் நின்றுக்கா? எந்த மாமா நின்றுக்கா சொல்லுங்க? நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்ததுண்டாடா. ரங்கராஜ் பாண்டேவே நிக்கலையே. அதனால இவர்களுக்கு அடியாளாக இருக்கிறதுனால எங்கே நீதியரசனுடைய அறிக்கையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா தனக்கு அடியாள் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அந்த பூணல் கூட்டத்துக்கு அதிகமாவே இருக்கு. ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும், அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்களா இருக்க முடியும், நானா இருக்க முடியும். இன்னைக்கு இந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது, கோயில்ல இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்ல. இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள் சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. எந்த பள்ளியிலயா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா எல்லாம் காப்பு கட்டுவாங்க, பால்குடம் எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் சில குழந்தைங்களுக்கு நினைச்சுவாங்கன்னா, பசங்களுக்கு பள்ளிக்கூட மாணவனுக்கு கூட நினைச்சுவாங்கன்னா, அவன் பரதநாட்டியம் அப்படின்னா அவன் கையில அந்த இதெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. ஏன் அதெல்லாம் கேட்கணும் அப்படிலாம் இங்க யாரும் கேட்கல.
என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு சாதிக்கு நீ ஒரு கயிறு வச்சிருக்கிற, அதை அனுமதிக்க முடியாது, அதை கெட்டக்கூடாது அப்படின்னு சந்துரு சொல்றாரு. உடனே இது என்ன செய்யறாரு ஹெச் ராஜா, மதத்தோடு தொடர்பு படுத்தி நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க, இதெல்லாம் ஒரு போப்பாடா, இத சாதிய பிரச்சனையா மத பிரச்சனையா மாற்றி ஹிந்துக்களுக்கு இப்பிரச்சனை அப்படின்னு திசை திருப்புகிறார். ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியரா இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியா அது செயல்படுத்த முடியும்? என்னப்பா நான் எத்தது தண்ணி வைக்கப்பா, அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு. எனக்கு அவனுக்கு காண்டு பின்னாடி எரியுது, வேற ஒண்ணும் இல்ல. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல ஆசிரியர்களை வந்து இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இது மிக முக்கியமானதா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு மாணவனை வந்து ஸ்கூல் கிளாஸ்ல வந்து தேர்தல் நடக்கும்போது ஒரு டீச்சரே சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லாம் இந்த ஜாதி, அவங்கள வர விட்டுற கூடாது. சொல்ல முடியா? உன் பேர் என்ன? என் பேர் முனீஸ்வரன் சார். நீ வந்து தேவமரா? ஆமா சார். சரி, புளியங்குளம் தானே உனக்கு? ஆமா. நீ தேவரு, நான் ஆடாரு. இவங்க வந்து யாரு? ஏசி. ஆமா, அவங்க கையில இப்ப ஸ்கூல் போகுது. புரியுதா நான் சொல்றது? புரியுது சார். அது விடலாமா நீ சொல்லு? ஜாதி ரீதியாக பசங்களை வந்து டாய்லெட் கழுவ சொல்ற டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்னு. அப்போ ஆசிரியர்களை தொடர்ந்து இடம் மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட். சொல்லி இருக்கு. இருங்க, நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. அவரோட கருத்தை நிறைவு செய்யட்டும்பா, நிறைவு செய்யட்டும். நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிராக? பக்தர்களுக்கு எதிர்ப்பா இருக்கு சார். எது சார் ஜாதி அடையாளம்? நிருபர்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும். நீங்க அவர் பேச விடணும். என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்காரு. என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? வண்ண கயிறுகள் மூலம் பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதிய வேறுபாடு உருவாக்கப்படுவதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளிகளில் சாதியை குறிக்கும் வகையில் மாணவர்கள் வண்ண கயிறுகள் கட்டக்கூடாது என்று பள்ளியில் மதிய வேளையில் சாதி கயிறு கட்டியிருப்பது தொடர்பாக இருதரப்பு மாணவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நெல்லையில் சாதி அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் விதமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 39 வகையான சாதிய பாகுபாடுகள் நிலவுவது சாதிய மோதல் போக்கு காரணமாக நாங்குநேரியில் வீடு புகுந்து பட்டியலின பள்ளி மாணவரையும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கல்விக்கூடங்களில் தற்போது சாதியம் புகுந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். கையில் கட்டப்படும் கயிறை வைத்து அவர் எந்த சாதி என அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார் இந்த மாணவர். சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் by a பர்టిక్యులர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால இருங்க வரேன். இல்ல ஒரே நிமிடம் தம்பி, பேசி முடிக்கட்டும். ஏத்துக்க முடியாது. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்ச வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? இந்த ஏன் தடவுற? இன்னும் மூஞ்சே பாட்டு மாதிரி ஆயி போச்சு. சரகணியா வந்துச்சா? போ சரகத்து சாஞ்சி போறதுக்கு நான் பார்த்தேன். ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்ட். முட்டனிலாம் ஒரு ஆளு என்னடா சட்டை ஆளு வேண்டாம் அவனுக்கு ஊண்டி விட்டு. இந்த நீதிபதி சந்துரு மற்ற மதங்களை பற்றி இப்படி பேசுவாரா? கிறிஸ்தவர்களை பற்றி, முஸ்லிம்களை பற்றி பேசுவாரா? ஏன்னா இந்து மதத்தினுடைய பௌஷ்ய அந்த லட்சணத்துல இருக்கு. இன்றைக்கு எல்லோரும் வெட்கம் இல்லாமல் அடுத்த மதத்தின் குறைகளை பேசுகிறார்கள். தங்கள் மதத்தில் அதைவிட அசிங்கமாக இருக்கிறது என்பதை பற்றி யாரும் உள்ளே திரும்பி பார்க்க மறுக்கிறார்கள். மற்ற மதங்களை பேசினா சின்னதுரை இந்து தானேங்க. சின்னதுரை அப்படிங்கிற இந்து மேல ஏன் ஒரு வன்முறை வந்தது? ஜாதி காரணம் தானே. அப்போ இதே உமானந்த வாய் எங்க வச்சிருந்தது? அப்ப வாய வடபழனிக்கு வாடகை விட்டுருங்களா?
அதாவது சந்திரன் கேட்கக்கூடாது, குங்குமம் கேட்கக்கூடாது, திருநீரை கேட்கக்கூடாது சொல்லவே இல்லை. அதாவது ஜாதி தமிழ்நாட்டை ஜாதி கட்சிகள் இருக்கு சார். இந்த ஜாதி கட்சிகள் கொடிகள் இருக்கு. அந்த எந்த கட்சி ஜாதி கட்சி? சார் நிறைய கட்சிகள் இருக்கு சார். பேர் சொல்லி பிசிகா ஜாதி கட்சியா இல்லையா? நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. அந்த கலர்ல பிசிகா ஜாதி கட்சியா இல்லையா? அத முதல்ல இங்க இல்ல அந்த கலர்ல யார் வச்சுக்கிறாப்பா? அதுக்குதான் கேட்டேன்னா, இவர் வேற சமுதாயம், நான் வேற சமுதாயம். எங்க கையில கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன். ஒரு நிமிடம் இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மலிஷியஸ். இல்ல ஒரு நிமிஷம் மாமா கோவம் வந்துருச்சு. இல்ல தம்பி உனக்கு இப்ப நான் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சேன். இது எந்த கட்சி? Which media you belong to? I don't know. Let it. தம்பிங்களா போதும், ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா போதும் தம்பி, விட்டுருங்க. வேற யாரான்னு கேளுங்க. கேளுங்கப்பா, வேற யாரான்னு கேளுங்க. அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். அழுகுறான். அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. வேற யாரான்னு கேளுங்க. அப்படி இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம் தான் அந்த அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்பவன். சரி சரி, இந்த இத நாம ரிஜெக்ட் பண்ணணும் கேட்கறது மையக்குழு தீர்மானம். மாநில அரசு ஏற்க கூடாதுன்னு சொல்றோம். ஐயோ வெங்கை வை அப்படின்னு திமுக நோக்கி கேள்வி கேட்டீங்கல்ல, என்ன இன்னும் கண்டுபிடிக்கல? ஐயோ குடிக்கிற தண்ணியில மலம் கலந்துருச்சு அப்படின்னு ரொம்ப பொங்கி நிலையில உங்களுடைய பொங்கல் நிஜமாகவே உண்மையானதாக இருந்திருந்தால் ஜாதிய வன்முறை இப்படி நடக்க கூடாதுங்கிற வந்திருக்க அறிக்கையில நீ பாராட்ட தானே செய்யணும். அதுக்கு ஆதரவா நின்று இதை இன்னும் சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு தானே சொல்லணும். வேங்கை வயலுக்கு வாய் ஒரு மாதிரி பேசிட்டு நீதியரசர் சந்திரனுடைய அறிக்கையை பார்த்தாலும் வாய் வேற டைரக்ஷன்ல போய் பேசுது அப்படின்னா அப்ப உங்களுடைய புத்தி என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுல. அவ்வளவுதான் மக்களே. திஸ் இஸ் கால் பார்ப்பனியம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.